ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. சரி, நான் வரன்னு பேசாமல் உங்களுடைய வீடியோவுக்கு நான் டேரெக்டாக வந்துடுறேன். ஏன்னா நாட்டில் எதற்கெல்லாம் ஒரு ஏமாத்திரம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஒரு ஸ்கேமில் மாட்டினது. இந்த ஸ்கேம் கூட சொல்ல முடியாது, ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்புன்னு சொல்கிறோம். என்னென்னா ஒரு அகாடமி, அந்த அகாடமி பேர் கூட சொல்லக்கூடாது, சில கமெண்ட் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம பேர் சில ஆட்கள் ஏமாந்துட்டுருக்காங்க. இது தொடர்ந்து இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அகாடமி சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி அந்த ஆப்போட ட்ரெயினர். சரி, வர பேசாமல் விஷயத்துக்கே போகிறேன். இந்த கோச்சர் நேம் பார்த்திங்கன்னா, இது ஒரு அகாடமி. இந்த அகாடமியோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் கோச்சிங். இதுதான் முதன்முறையாக ஸ்கேமுங்கிறது என்னங்கிறத உணர்த்தியிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் குரூப் 4 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமாக நடக்கக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிட்டுருக்காங்க. அவங்க என்னென்னா இந்த ஒரு சில விளம்பரங்கள் மூலியமாக சமூக வலைதளம், அது குறிப்பிட்ட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்தமாரி அக்கௌண்ட் மூலயமாக உங்கள்கிட்ட ஒரு உரையாடுறதுக்கான இதை ஏன்னா நாட்டின் இப்போ மாணவர்கள் தேர்வர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு வழிகாட்டுதல் மொழி இல்லை. அது என்ன, ஜிகேவுக்கு, அதாவது ஜென்ரல் பொது அறிவுக்கு இருக்கும் வழிகாட்டுதலுக்கும், தமிழுக்கு, அதாவது தமிழில் இலக்கணம் சார்ந்து கொடுத்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க நாலேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வழிகாட்டக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை, ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரீசனிங் மற்றும் இந்த 20 கொஸ்டின். ஸோ இதை வச்சு ஒரு ஆப்டிடியூட் இருக்கக்கூடிய உங்களுடைய புத்தி கூர்மை இது சோதிக்கக்கூடிய. அதில் என்னென்ன இது சொல்கிறேன், டாபிக் எண்கள், மீசிமா மீப்பேவா, கூட்டு வட்டி தனி வட்டி, நேரமும் காலமும், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ், நிகழ்தகவு, ஒரு எண்ணுக்கும் இன்னொன்றுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த முன்னி தொலைவும்பாங்க அதோடைய இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுவாங்க, சிக்கல் எண்கள்பாங்க அந்த இது. அதுக்கடுத்து அல்ஜிப்ரா, இயற்கணிதம், அதை ஒரு இது வச்சு ஒரு பண்ணாங்க. அதுக்கடுத்து ட்ரெயின், அதாவது ஒரு புகையை வண்டி போயிட்டுருக்கு, அதுக்கான நேர் எதிராக ஒரு மனிதன் மனிதனுக்கும் அதுக்கு நடந்தக்கூடிய தொலைவு எது. இது தொடர் வண்டி சம்மந்தப்பட்டது. இது எஸ்எஸ்ஐயில் கேட்கக்கூடிய மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த தூடி தேர்வுகள் நடக்கக்கூடியது. இதெல்லாம் அந்த இதில் அடக்கம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னா, அதிகமான ஒரு தொடர்ந்து இந்த மாம்பழ வியாபாரிகள் லாப நஷ்ட கணக்கு. ஸோ இதெல்லாம் இதை ஒரு இதை தொகுத்து 20 கணக்கும், ஒரு 5 கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்தினுடைய இதை தன்மை இருக்கும். அந்த தன்மையோட அடுத்தபடியாக என்ன, 4 படம் கொடுத்து 4ஓட 5 படங்கள் அதுக்கப்புறமா எப்படி இருக்கும், அதுக்கு உதாரணம் இல்லை ஜோடியாக இருக்கக்கூடிய படங்களை கொடுத்து அதுக்கு அடுத்த நிலை என்ன, இதெல்லாம் கேட்கக்கூடியது தான் 5. ஸோ இந்த 20 கணக்கு, இந்த 20 கணக்குனா ரீசனிங் என்னென்னா பார்த்திங்கன்னா, அது எப்படிங்கிறது கடைசி 5 தேர்வாணையத்தை எப்படி தேர்வு கொஸ்டின் வினாத்தை அமைக்க போனாங்க, அவங்க எடுக்கக்கூடிய தகவல் அதை சம்மந்தப்பட்ட இதுக்குன்னு சொல்ல. ஆனால் இந்த 20 கணக்குக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக்னுவாங்க. ஷார்ட்கட்னா ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவே இல்லாமல் ப்ராப்ளம், அதாவது கணக்கை போட்டு கொடுக்குறது. அதாவது 100க்கு 90% பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா, வாய்ப்பாடு இது தெரிஞ்சால் தான் கணக்கில் இந்த தனி வட்டி கூட்டு வட்டியாக இருக்கட்டும், லாப நஷ்ட கணக்காக இருக்கட்டும், இந்த
புகைவின்றி போகக்கூடிய பயணம் இருக்கட்டும், நிகழ்த்தவுக்கான இது இதெல்லாம், அப்புறம் வந்து இயற்கணிதம், அப்புறம் வாழ்வியல் கணிதங்கள், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அப்புறம் அளவியல்கள் முக்கோணங்கள் வந்து 2D மற்றும் 3Dம்பாங்க. இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100க்கு 80% ஃபார்முலா, அதாவது வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடை நம்பி தான் அதுக்கான வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வாய்ப்பாடை எப்படி கேட்பாங்கன்னா, எப்படி அந்த இடத்துல எப்படி நீங்கள் உங்கள் புத்தியை யூஸ் பண்ணி, அதாவது நேரடியாக சில கணக்குகள் போனோம்னா ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து 2 கணக்கு 3 கணக்கு ஒரே கணக்காக கொடுத்து 3 விதமான ஃபார்முலா 3 விதமான வாய்ப்பாடு, அதாவது அதை அப்போ உபயோகப்படுத்தி விடையை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதுதான் போட்டித் தேர்வுகள். நான் இந்த அகாடமி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், அந்த ஆளை பேரை பேர் சொல்லல. இது வந்து எப்படின்னா, கரெக்டாக ஒரு ஜூம் மீட்டிங்னு நடத்துவாங்கன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறாங்க. இதுக்கான திங்ஸ் எல்லாம் 49 ரூபா. இது வந்து ஒரு ஆரம்பத்தில் நானும் ஒரு இதுன்னு செட்டப் பண்ணேன். ஆனால் அந்த அகாடமி வச்ச ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட லைவ் போடும்போது தான் நீங்கள் வந்து அந்த கிளாஸை கவனிக்க முடியும். உங்களுக்கான மீட்டிங் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு 2 அனுப்பிடுவாங்க. இது வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும். ஏதோ ஒரு காரணங்களால் நடத்த முடியாமல் போயிடுச்சுன்னா அதை அப்படியே கண்டுக்க மாட்டாங்க. அதை வந்து மனசில் எடுத்துக்கின்னா 49 ரூபா, அவங்களுக்கு தேவை 49 ரூபா. அவங்கள்ட்ட 50 ரூபாங்க ரவுண்டாக வாங்க முடியாது. 49 ரூபா ரவுண்டாக வாங்கினா ஜிஎஸ்டி கட்டக்கூடாது. ஏன்னா 50 ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு சிலருக்கு ஜிஎஸ்டி, சில வரி விலக்குகள், சில வரிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் 49 ரூபா. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, இது ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்கள்ல. ஸோ அதை வந்து கையாண்டு உத்தியை பண்ணி சில தில்லாலங்கடி வேலைகள்லாம் நடந்துச்சு. என்னென்னா, எனக்கு அன்ன நேரத்துக்கு பார்த்திங்கன்னா லைவில் உட்கார கரெக்டாக 7 மணி, 9 மணிக்கு மேலேயோ 10 மணிக்கு மேலேயோ வைக்கல. ஏன்னா காலையில் அது என்னன்னா சனிக்கிழமை காலையில் நேரத்தில், ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் வைக்கிற, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வைக்கல. ஸோ ஒர்க்கிங் பண்ணக்கூடிய என்னென்னா, அதாவது வீக் டேஸ்பாங்க, அந்த வார நாட்களில் இரவு 7 மணி, இரவு 7 மணிக்கு யாருமே வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் முக்கால்வாசி பேர் வந்து வேலையில் தான் இருப்பாங்க. 100க்கு 20% ஆட்கள் மட்டும்தான் அதில் அர்ப்பணம் பண்ணாங்க. சரி, இது என்ன தான் லைவ் பண்ணான்னு சொல்லி பண்ணாலும் என்னென்னா, அவரோட பேரை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன சாதனைகள் பண்ணார். ஏன்னா 2 நாட்கள் போர் புரிஞ்சிருக்காங்கள்ல, அந்த போரை வந்து விளக்கி வச்சுருக்காருல்ல, அந்த சாதனைகள், அவருடைய சுயதர்மங்கள், அவருடைய பீடதேர்தல் செய்கிறதுலாம் ஒரு 10 நிமிஷம் ஓடுது. அதற்கப்புறம் 50 நிமிடம் கடைசி 10 நிமிடம் வந்து லிங்க்குன்னு சொல்லி இதை வந்து ஏதோ ஒரு காரணத்தை கட் ஆகிடுது. ஸோ நிற்கக்கூடிய பார்த்திங்கன்னா அப்படி இப்படி பார்த்தா ஒரு 40 நிமிஷம் ஒழுங்காக கிளாஸ் நடத்துகிறது ஒரு 1/2 மணி நேரம். இதை இன்னொரு டெஸ்ட் என்னென்னா, எதுக்கு நான் அந்த கொஸ்டின் சென்டர் எதுக்கு நான் திருப்பி இந்த பிடிக்கிறேன்னா, டைம் பார்த்தது 7 மணி, இரவு 7 மணி, 6:50க்கு நீங்கள் ஏதோ ப்ரெசன்டேஷன் எடுக்கணுங்க. சரி, இருக்கக்கூடிய அனைத்து யூடியூப் சேனல் நீங்கள் உண்மையான தெல்லான ஆளாக இருந்துச்சுன்னா, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய திரும்பி வந்துட்டிங்கன்னா, நீந்தான் வந்து புதுசாக மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆட்கள்னா, உங்களுக்குன்னு ஒரு அகாடமிக்குன்னு ஒரு ஃபைனல் ஸ்டெப் கோச்சிங்னு ஒரு யூடியூப் சேனல் கண்டிப்பாக இருக்கும். அந்த யூடியூப் சேனலில் பதிவு பண்ணணும். அது எல்லாத்தையும் விட்டு ஜூம் மீட்டிங்கில் போட்டு ஏதோ 50 பேருக்கு நடத்திட்டு இதை வந்து ஒரு பெருமையாக அடுத்த லெவலுக்கு மேய்க்கிறதே எருமை. அது என்ன பெருமைன்னு தெரியல. ஏன்னா பல மாணவர்களுடைய வயிற்றுச்சலை வாங்கியிருக்கீங்க. 49 ரூபா பெரிய கணக்கில். இன்றைக்கி நம்மள ஒருத்தர் ஏமாத்துறாங்க, நாளைக்கு வேறு யாரும் ஒருத்தர் ஜூம் மீட்டிங் மூலியமாக இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலில் பார்க்க முடியாத மாணவர்களுக்காண்டி இவங்க பண்ணக்கூடிய டெக்னிக்கை ஷார்ட்கட்லாம் யூடியூப் சேனலில் அஃபிஷியலாக போடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போடுவாங்க. இது எதுவுமே இந்த சம்மந்தப்பட்ட ஃபைனல் ஸ்டெப் கோச்சிங் வந்து பண்ணலை. ஸோ இதுவே மிகப்பெரிய ஸ்கேம். 49 ரூபான்னு நம்ம வந்து ஈஸியாக அமைச்சிட்டு போயிடுவோம். சர்வசாதாரணமாக வச்சுட்டு போயிடலாம். ஆனால் 49 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கு அவங்கவுங்கள்ட்டே விட்டுறேன். ரெண்டாவது, இந்த ஃபைனல் ஸ்டெப் கோச்சிங் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, மாணவருக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம்,
நான் காசு வாங்கிட்டு தான் பண்ணிடுறேன், ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஃபார்முலா வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நடக்கும்னு சொல்லி லைவ் பண்ணுறேன். அந்த லைவில் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம், மினிமம் 30 நிமிஷம் தான் லைவுக்கு. இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய விடைகள். ஆனால் அதை வந்து மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணி இது கேட்குறாங்க, ஃபீட்பேக் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறேன், சார் இதுமாரி ஆயிடுச்சுங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா சரின்னு சொன்னால் அவங்க வந்து அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 49 கட்டி மேலும் 49 கட்டிட்டு உள்ளே போகணுமா? அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற டைம்லாம் பார்த்திங்கன்னா 7 மணி 7 மணிங்கிறது எதுக்குங்கிறது தெரியல. எல்லா லைவும் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. இல்லையா அவங்க வந்து யூடியூப் சேனல்லாம் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க, பார்க்காத ஆட்கள் பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி குறைச்சா அப்படியே 35 நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு இதை ஒரு ஸ்கேம், இதை ஒரு முறைகேடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து சம்மந்தப்பட்ட மாணவர்கள் மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட சைபர் குற்றப்பிரிவுக்கும் இதை வந்து நகர்த்துறேன். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நான் வாங்கினதுக்கான உதவி வந்து கொடுக்கணும், இல்லையா பிடிஎஃப் சென்ட் பண்ணணும். இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ மாணவர்களை திருப்பி ஏமாத்துகிற மாரி தான் நான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கேம்னு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு முறையான இதை வந்து கொடுக்குறாங்களா, இல்லை வழிமுறையை வந்து பிடிஎஃபாக உங்களுடைய இதை அனுப்புகிறாங்களா? ஏன்னா அட்மின்கிட்ட கொடுத்துட்டா அட்மின் பார்த்துப்பாரு எல்லா விஷயம். நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல ஒவ்வொரு நம்ம ஷார்ட்டில் போய்ட்டு பணம் கட்டினா அவங்களுக்கெல்லாம் ஷார்ட்கட் டெக்னிக்கை வந்து பிடிஎஃப் அனுப்பினா பிரச்சனையே இல்லை, அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல், அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போடலாம். எதுவுமே பண்ண மாட்டேன், பிடிச்சிட்டு விளக்க பிடிச்சி கேணியில் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி காட்ட விட்டுற மாதிரி விளக்க பிடிச்சி மகனோட கேணியில் ஜூம் மீட்டிங். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் மையத்தில் திருப்பி நீங்கள் ஜூம் மீட்டிங், இந்த ஜூம் மீட்டிங் எப்போ இது நடத்துருக்கணும்? 2011 to 14 இந்த கேட்டகரியில் நடத்திருந்தீங்கன்னா எல்லோரும் நம்பிக்கலாம். ஏன் 2014 கூட நம்பிக்கலாம். அவ்வளோது ஏன் கொரோனா டயத்தில் நடத்தினா கூட எல்லாம் நம்பிக்கலாம். ஏன்னா கொரோனா டயத்தில் எல்லாருமே குழந்தைங்க. இதெல்லாம் எப்போ எங்கே போனீங்க? இதெல்லாம் அப்போ எதுக்கு உங்கள் பணத்தை வாங்கிட்டு நடத்தும் போது உங்களோட வீரதீர பராக்கிரம செயல்கள் தேவையா எங்களுக்கு? இதை தெரிஞ்சுக்கிட்டே பண்ணணும். இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இந்த 49 போடுறது பெரிய காசுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. முதல்ல போட்டு விட்டால் அதுக்கு நம்ம அந்த நேரத்துக்கு லைவ் அட்டன் பண்ணோம்னா இதை யூடியூப் சேனல் திருப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் கொடுப்பாங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் யோசித்து போடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வீடியோ முடிக்கிறேன்.